கவலைப்படாத. இன்னும் 2 மணி நேரத்தில் உங்கள் அப்பா காசு தரேன்னு சொல்லிட்டாரு. காசு வந்ததுக்கப்புறம் நீ போகலாம். ஆனால் இதுக்காக ரம்யா மேலே கோவப்பட்டுக்காத. அவள் பாவம், அவளுக்கு இது எதுவும் தெரியாது. என்னை பத்தி போலீஸ்ல சொல்லணும்னு உனக்கு தோணுனப்பவே சொன்னா இவன் என்ன செய்வான்னு நீ யோசிச்சிருக்க. அதுவும் என் கூடவே இருக்கான். இனிமேல் எவனுக்கும் இந்த எண்ணமே வரக்கூடாது. அதுக்குத்தான் உன்னை இங்க வச்சு எல்லாரும் பார்க்குற மாதிரி அடிக்கிறேன். ஆ? நீ சொன்னா பிடிச்சிருவாங்களா? ரவின்னு சொன்ன ஒரு பயம் வரணும்டா. சாவடிச்சிருவேன். ஒழுங்கா இரு. சொல்லுங்க சார். ரவி, எனக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்ன சார்? என் பொண்ணை ஒருத்தன் கடத்திட்டான். கடத்திட்டாங்களா? உங்க பொண்ணுன்னு தெரியாம கடத்திட்டாங்களா? அவன் தெரிஞ்சுதான் கடத்திருக்கான். அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியும். என்ன வேணுமா? 20 லட்சம். 20 லட்சமா? ஆமா, ஆனா இப்ப அது பிரச்சனை இல்ல. சரி சார், இப்ப நான் என்ன பண்ணணும்? நீதான் என் பொண்ணை காப்பாத்தி கொண்டு வரணும். ஆனா அவன் உயிரோட இருக்க கூடாது. பணமும் திரும்ப வரணும், பொண்ணும் பத்திரமா வரணும். ஆனா அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவ்வளவுதானா? ஆமா, ம். யாரு சார் அவன்? நான் நேர்ல வந்து சொல்றேன். இப்ப நீ எங்க இருக்க? ஏரியாவில் தான் சார் இருக்கேன். சரி, இப்ப நான் நேரா அங்க வரேன். வாங்க சார், வாங்க. ரவி, டேய், அடங்க மாட்டியா நீ? உன்னை- ஏப்பா, என்ன நடந்துச்சு? ரவியை மணி போட்டான் சார். பணத்தை நீங்களோ இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட யாரோ கொண்டு வரக்கூடாது. வேற யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க.
ஹலோ சார் நான் புரோக்கர் குமார் பேசுகிறேன் சார். சொல்லுங்க குமார். என்ன சார் நேற்று மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருந்தாங்களாம், நீங்கள் சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டீங்களாமே. குமார், நான் நேர்ல வந்து சொல்றேன். இப்ப வரேன். சரி சார். அப்பா. ஹலோ, பணம் கிடைச்சதா? ஈவினிங் பணம் கிடைச்சிரும்பா. ஹலோ, உண்மையிலே பணம் போலீஸ் கிட்ட தான் போயிடுச்சா? சத்தியமா ஈவினிங் பணம் கிடைச்சிரும்பா. நான் எப்படியாவது பணத்தோட வரேன். ஏய், ஐயையோ, இந்த ஆள் இங்க வந்தா மாட்டிடக்கூடாது ஆண்டவா. ஏய், பார்த்துட்டோம். உனதான் இங்க வா. போச்சு, என்ன பண்ண போறானோ? நானா? ஆமா, நீதான். இன்னைக்கு செத்தன்னு நினைக்கிறேன். திவ்யா. நீ முந்தானத்து நைட்டு பைக்ல வந்தவன் தானா? ஆமா சார். ம். ஆமா, நேத்து ஸ்டேஷனுக்கு போய் சத்தம் போட்டீங்களாமே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். போலீஸ்காரன் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உங்களுக்கு. ஃப்ரெண்டு டென்ஷன் ஆயிட்டா சார். எங்க அவன்? தெரியல சார். ம். வண்டியில இரு. நான் போகணும் சார். ஏய், ஆ? பேசிக்கிட்டு இருக்கேல்ல, சார், வண்டியில ஏறா. திவ்யா, திவ்யா, திவ்யா. திவ்யா,
திவ்யா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவசரப்படாதீங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் நானே விட்டுறேன். வாங்க. பண்ணுங்க சார். சார் 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 என்ன புடிச்சு வச்சிருக்காங்க சார். சார் சார் வேண்டாம் சார். சார் சார் சண்டெல்லாம் போட வேணாம் சார். உங்களால சமாளிக்க முடியாது சார். வாங்க சார் போயிடலாம். சார் 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 அடிச்சிருவான் சார். வாங்க சார். சார் வேண்டாம் சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் இது என்ன அசிங்கம்? உன் தங்கச்சியோட வாழ்க்கைய அழிச்சிட்டு பணம் காணாம போச்சுன்னு டிராமா பண்ணிட்டு எதை பத்தியும் கவலை இல்லாம இங்க ஒரு பொண்ணை பிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன இதெல்லாம்? அது வந்து பேசாத. அன்னைக்கு எவனோ ஒருத்தன் பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டான்னு சொன்னீங்க. சொன்னதெல்லாம் பொய். இன்னும் என்னெல்லாம் செய்ய போற சொல்லு. உன்னால குடும்பமே தற்கொலை பண்ணி சாவணுமா சொல்லு. இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருந்துருவியா? ஏமா இவனை உனக்கு தெரியுமா? அந்த பணமும் எனக்கு வேண்டாம், நீயும் எனக்கு வேண்டாம். வாமா போலாம். வெற்றி அதான அவன் பேரு. ஆமா சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டியூட்டில இருக்கிற போலீஸோட சட்டையை பிடிச்சா என்ன தண்டனை தெரியுமா? சார் நான் எதுவும் பண்ணல சார். சும்மா கூட தான் சார் போனேன். நீ பண்ணது தப்பா இல்லையா? தப்பு தான் சார். இதுக்கு உன் மேல ஆக்ஷன் எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? சார் என்ன வேலை பாக்குற? வேலை தேடிட்டு இருக்கேன் சார். அப்ப வேலையும் இல்ல. ஆமா சார். நீ பண்ண தப்புக்கு உன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். புரியல சார். நீ யாரு என்னன்னா எனக்கு தெரியாது. உன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். சும்மா இல்ல, அதை செஞ்சா உனக்கு 10 லட்சம் தர்றேன். என்ன பண்ணணும்? உனக்கு நான் கிளியரா சொல்றேன். எனக்கு என் ஒய்ஃப் இல்லாம இன்னொருத்தி இருக்கா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். எப்ப பார்த்தாலும் குடி கஞ்சான் குடிச்சிட்டு எல்லா இடத்துலயும் என் பேரை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தான். நான் தான் அவன் அப்பான்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன்னு என்னை மிரட்டி மிரட்டி ஏகப்பட்ட காசு வாங்கிட்டான். நானும் கொடுத்தேன். ஆனா ஒரு மாசமா 10 லட்ச ரூபா வேணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்படி கொடுக்கலைன்னா உன் பொண்ணை கடத்திட்டு போயிருவேன்னு சொன்னான். முந்தானத்த நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். அது ஏன் போன்றா? யோ பணம் கொடுப்பியா மாட்டியா? நான் ஃபாரின் போயே ஆகணும். எல்லாமே பொண்ணுக்கே பண்ற. நானும் உன் பையன் தானே. நீ பணம் கொடுக்கல உன் பொண்ணை தூக்குவேன். சத்தியமா தூக்குவேன். உன்னை இந்த அளவுக்கு நான் விட்டு வச்சேன் பாத்தியா? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஆனா இதுக்கு மேல உனக்கு பாவம் புண்ணியம் பாப்பேன் நினைக்காத. வைடா போன. அப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா அவன் சொன்ன மாதிரி என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். அடப்பாவி, இந்த ஆள் என்னடா புது ரூட் போடுறான்? இப்ப நான் என்ன சார் இதுல பண்ண முடியும்? அவன் கேட்கிற பணத்தை கொடுத்து என் பொண்ணை காப்பாத்திட்டு அவன் கதையை முடிக்கணும். இதுக்கு மேல அவன் உயிரோட இருக்க கூடாது. அதை நீதான் செய்யணும். அதுக்கு தான் உனக்கு 10 லட்சம். ஐயோ சார், என்னால முடியாது. அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. என்ன விட்டுருங்க. வெற்றி இரு, நான் சொல்றது கேளு. பயப்படாத, எந்த பிரச்சனையும் வராது. வந்தா நான் பாத்துக்கிறேன். இதை செஞ்சா எனக்கு மிகப்பெரிய உதவி. அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஓ வழியை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு. ஆனா இதை நீ செஞ்சே ஆகணும். என்ன யோசிக்கிற? சார் நீங்க போலீஸ், இத நீங்களே செய்யலாமே. ஏன் இன்னொரு ஆள் கிட்ட? என்ன நேர்ல பாக்குறதுக்கு பயந்துகிட்டு நான் வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கான். அவன் கூட எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாதல்ல சார்? போன் பேசுனது வேற ஒருத்தன், அவன் இல்ல. அநேகமா இவனு இன்னொருத்தனதே இருப்பாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. நான் உன்னை விட்டு தூரமா இருப்பேன். பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை மீட்டுட்டு அவன் கதையை முடிச்சிரு. இப்ப நான் மாட்டேன்னு சொன்னா இந்த ஆளு வேற ஒருத்தனை கூப்பிட்டு இந்த வேலையை செய்ய சொல்லுவான். போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை பண்ணதை காரணமா வச்சு என்னையும் ஏதாவது பண்ணுவான். இப்ப நான் இதுக்கு ஒத்துக்கிறது தான் நல்லது. சார் பணம் கண்டிப்பா கொடுப்பீங்களா? நான் சத்தியமா கொடுப்பேன். நான் என் ரகசியத்தையும் கூட சொல்லியிருக்கேன், நம்பு.
இந்த வேலையை கரெக்டா முடிச்சா கண்டிப்பா கொடுப்பேன். சரி சார். தேங்க்ஸ் சார். சரிம்மா. எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் அப்படி பண்ணிட்டேன். ஆனா உங்க சிச்சுவேஷன் புரிஞ்சு வந்துட்டேன். உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லல. உங்க பணம் கிடைக்கிற வரைக்கும் உங்க கூடவே இருக்கேன். தேங்க்ஸ்.